குட் மார்னிங் எவ்ரிவன். ஹாப்பி வென்ஸ்டே. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலிஃப்ளவர் பரோட்டா துருவிட்டு வெள்ளை எடுத்து வெந்நீரில் உப்பு போட்டு வச்சுட்டேன். அப்புறம் துருவிட்டு ஒரு வதக்கிட்டேன். ஓமம் போட்டுட்டு ரொட்டி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஓமம் தழைச்சி போட்டுட்டு இஞ்சி பச்சை மிளகா துருவினதை போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணதை போட்டுட்டு அப்புறம் இதையும் காலிஃப்ளவரும் போட்டு மற்றதெல்லாம் ஓமம் தழைச்சி போட்டுட்டு பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை போட்டாச்சு. இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு உப்பு காரப்பொடி கரம் மசாலா பொடி கொத்தமல்லி எல்லாம் போடலாம். வதங்கினதுக்கப்புறமா லேசாக வதக்கின காலிஃப்ளவரை போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சள் பொடி கரம் மசாலா கொத்தமல்லி எல்லாம் தூவியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸ்டஃபிங் காலிஃப்ளவர் பரோட்டாக்கு ரொட்டி மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சுல ஒன்றா வதக்கிட்டு ஆறுனப்புறம் ரொட்டி மாவில் இட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி பண்ண வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுத்து. ஸ்டஃபிங் ரொட்டி மாவு இட்டுட்டு ஆறுனப்புறம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதான் காலிஃப்ளவர் பரோட்டா இப்படி இட்டுட்டு தவாவில் போட்டு எடுத்து ரெடி ஆகிடுது. சூப்பரான காலிஃப்ளவர் டேஸ்டி பரோட்டாவோட தக்காளி குட்டி பாதி சின்ன மிளகாவில் பாதி மிளகா உப்பு தக்காளி போட்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சாச்சு. காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.